ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம், மாசி மாதம் 1ஆம் நாள். திதி ஏகாதசி, பகல் 2:26 மணி வரை, பிறகு துவாதசி. நட்சத்திரம் மூலம், மாலை 4:12 மணி வரை, பிறகு பூராடம். யோகம் வஜ்ரம், இரவு 3:23 மணி வரை, அதன்பின் சித்தி. கரணம் பாலவம், பகல் 2:26 மணி வரை, பிறகு கௌலவம், இரவு 3:18 மணி வரை, பிறகு செய்துளை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு லேசா உணர்வீங்க. கடந்த சில நாட்களா இருந்த அலைச்சல் ஓய்ஞ்சு இன்னைக்கு வேலையில ஒரு நிதானம் கிடைக்கும். உங்க பேச்சுக்கு குடும்பத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். வீட்ல இருக்கிறவங்க உங்க ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. நீண்ட நாளா பார்க்கணும்னு நினைச்ச உறவினரை சந்திச்சு பேசுவீங்க. தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். புதுசா வாடிக்கையாளர் வருவாங்க. அவங்க மூலமா எதிர்காலத்துல பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைவாத்தான் இருக்கும். சக ஊழியர்களோட ஜாலியா பேசி சிரிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ருசியான இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவீங்க. சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு நிறைவை தரும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால இன்னைக்கு நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாள். காலையிலிருந்தே சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். அவசரப்பட்டு யார்கிட்டையும் கோபப்படாதீங்க. குறிப்பா வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம்தான் பாதுகாப்பு. ஆபீஸ்ல மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. பண விஷயத்துல யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது இன்னைக்கு தவிர்த்திடுங்க. வீட்ல மனைவி மக்களோட வாக்குவாதம் வந்தா நீங்க அமைதியா போறதுதான் புத்திசாலித்தனம். மௌனம் காப்பது இன்னைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும். புது முயற்சிகள் எதையும் இன்னைக்கு தொடங்க வேண்டாம். ஆன்மீகத்துல மனசு செலுத்துங்க. சாயங்காலமா ஒரு தீபம் ஏத்தி சாமி கும்பிடுங்க. மனக்குழப்பம் நீங்கும். இன்னைக்கு பொறுமை காத்தா நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான நாளுங்க. வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிரன் அருண் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணைக்காக புது துணிமணி நகைகள் வாங்கி பரிசளிப்பீங்க. வீட்ல கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப சரியான நாள். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பங்குதாரர்கள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும்.
அவங்க மூலமா உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். முகத்துல ஒரு தனி வசீகரம் தெரியும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு ஜெயம் நிச்சயம். மனசுல சந்தோஷம் பொங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் மரகதப் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பகையெல்லாம் பனியைப் போல விலகிடும் நாளுங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வழிக்கு வருவாங்க. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சாதகமான செய்தி வரும். உடம்புல இருந்த அசதி சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். உத்தியோகத்துல உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சவாலா எடுத்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியிலிருந்து சீர் வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். மாணவர்களுக்கு படிப்புல இருந்த மந்த நிலை மாறும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு நீங்க தைரியமா செயல்படுவீங்க. மனசுல இருந்த பயம் விலகி ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் நாளுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. அவங்க படிப்பு வேலை சம்பந்தமா இருந்த கவலைகள் நீங்கும். ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுவீங்க. பங்குச்சந்தை ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நிதானமான லாபம் கிடைக்கும். உங்களுடைய கற்பனை விழம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள். உங்க காதலுக்கு வீட்ல சம்மதம் தெரிவிப்பாங்க. உங்க திறமைய வெளிப்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்புகள் அமையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் தேடி வரும். புதுசா வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியும். வண்டி வாகனத்தை பழுது பார்ப்பீங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த செல்வாக்கு உயரும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை இல்லாதவங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கை நிறைய லாபம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். ஆனா அதை உதறி தள்ளிட்டு செயல்படுங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும். ராத்திரி நேரத்துல நல்ல தூக்கம் வரும். பயணங்கள் மூலமா ஆதாயம் உண்டு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தைரியம் கூடும் நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலான்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி தோள்பட்ட வலி லேசா வந்து போகலாம். சரியான ஓய்வு எடுத்தா சரியாகிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார்.
அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணமழை பொழியிற நாளுங்க. உங்க வாக்குவன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. நகை ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமான லாபம். புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது ஏத்த நேரம். குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகம் வசீகரமா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப கவர்ச்சியா தெரிவீங்க. உங்க ராசிக்குள்ளேயே கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறதால நடவடிக்கையில ஒரு வேகம் இருக்கும். மதியத்துக்கு மேல மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். எதையும் சாதிக்கலாங்கிற நம்பிக்கை வரும். தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள் பிற்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல உங்க நிர்வாக திறமைய எல்லாரும் பாராட்டுவாங்க. உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால தண்ணி நிறைய குடிங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இருந்தா இன்னைக்கு நீங்க தான் ராஜா. குடும்பத்துல உங்க சொல்லுக்கு மறுபேச்சு இருக்காது. பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சாயங்கால நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளா அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வரிசை கட்டி நிக்குங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையறதால கொஞ்சம் கவலை வருவது இயற்கைதான். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்லா ஓய்வெடுப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தொழில்ல ரகசியங்களை காப்பாத்துங்க. யாரையும் நம்பி மனசுல இருக்கிறத உளறிடாதீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர திட்டம் போடுவீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கால் வலி, பாதம் எரிச்சல் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. யாராவது கடன் கேட்டா உடனே கொடுத்துறாதீங்க. திரும்ப வர்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு தேடி வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு இனிமையான நாள். வீட்ல உங்க காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. மனசுல சந்தோஷம் பொங்கும். உடல்நிலை ரொம்ப சீரா இருக்கும். எந்த நோயும் அண்டாது. சாயங்கால நேரத்துல ஒரு பார்ட்டி விசேஷம்னு கலந்துக்குவீங்க. அங்க நீங்க தான் ஸ்டார். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கௌரவம் கூடும் நாளுங்க. நீங்க எங்க போனாலும் அங்க உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். சொந்த தொழில்ல புது யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவருவீங்க.
அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். சமூக சேவையில ஆர்வம் காட்டுவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அங்க உங்க பேச்சுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். அத சுமையா நினைக்காம ஒரு வாய்ப்பா நினைச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். வீட்ல சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப கலகலப்பா நடக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.